ஏன் இந்த ஊர்லேயே எனக்கு பெட்டிஷன் நம்ம அச்சரப்பா கட்டாசனில் எனக்கு என் மேலே பெட்டிஷனே இருக்குது. அதே மாதிரி இருக்கையிலேயும் நித்யானந்தாக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். தனி நாடே போயிட்டாரு, தனி நாடுக்கே போயிட்டாரு. அது வந்து தெய்வத்தோட அனுகிரகம். அவர் போயிட்டாரு. அவர் வாழ்றதுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம ஒரு சாதாரண இந்த சின்ன கோயில் வச்சிருக்கையிலேயே இவ்வளோ நிறைய ஆசிரமங்கள் வச்சிருக்கிறாரு, நிறைய அன்னதானங்கள் போட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன மாதிரி வந்திருக்கும்? தினம் பிரச்சனையாக தான் இருக்கும். தினம் பிரச்சனை தான், நிம்மதி இருக்காது. நம்ம தெய்வத்தை போய் வணங்க, ஆனால் போய் ஒரு தியானம் பண்ண போகிறோம்னா அமைதி நிலையில் மட்டும்தான் தியானம் பண்ணணும். சொந்தம் பந்தம் யாரையுமே சேர்த்துக்கிடக்கூடாது. அப்போ தான் முற்றும் தந்த துறவி. அதே மாதிரி அவருடைய நித்யானந்தோடைய தாய் தந்தை இன்னமும் ஹோட்டல் வச்சு தான் அவங்களுடைய பிழப்பு நடத்திட்டு இருக்காங்களாம். திருவண்ணாமலை பக்கத்தில், திருவண்ணாமலையே கிடையாது, திருவண்ணாமலை பக்கத்தில். அவங்க வந்து இன்னமும் தாய் தந்தை ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இடிச்சு போட்ட வீட்டையும் என்ன கட்டாமல் இருக்கிறாங்களாம்ப்பா, வாடகை வீட்டில் இருக்கிறாங்களாம். ஏன் 4000 கோடி 5000 கோடி வச்சிருக்கிற ஒரு பெத்த தாய் தப்பனு கொடுத்துருக்க வேண்டியதானே? அவங்களே சேர்க்க மாட்டேங்கிறாரு. மக்களுக்குத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருப்பாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் மற்ற தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புரியுதா, 3ல் 1 பங்கு தவறாக சொல்லி தானே ஆவாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. புரியுதா? இப்போ 10 வீடு இருக்குன்னா 10 வீடு நம்ம நல்லவன்னு சொல்லிட போகிறது இல்லையா? அதில் 2 பேர் நம்மளை குறை சொல்லுவாங்கல்ல. அது குறை சொல்கிறதுக்கு இருந்தால் தானே நம்ம உயர்ந்து போக முடியும். நீங்கள் குறை சொல்ல அவரை தூத்தத்தான் அவர் உயர்ந்து போய்கிறார். இதுலேருந்து எப்படி போகணும், இதுலேருந்து எப்படி போகணும், அதுலேருந்து எப்படி போகணும், இதுலேருந்து எப்படி போகணும், அடுத்தடுத்து அவர் அப்படி அவர் போயிட்டு இருக்கிறாரு.